வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரியா மகேஷ் கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லா ரெசிப்பியுமே நான் போட்டேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் கால்சியம், அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து யூஸ்வலாக பண்ணுற அதே அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெல்லம் போட்டு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம், அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு, டொமேட்டோலாம் போட்டு ஒரு நல்ல ஹெல்த்தி சூப்பு, வாழைப்பூ வடை, இது மூணும் வந்து நம்ம ஃபாஸ்ட் மோடில் பார்க்க போகிறோம். அண்டு இது எல்லாத்துக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ இன் ஜாகரி சாஸ் அது மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இது வரலையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பி போட்டது, அது வெல்லம் போடுறது, இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம வெஜ் சூப்க்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே நல்ல தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, தண்ணி கொதித்தவுடனே இதை போட்டு லைட்டாக சின்னிட்டாக உப்பு போட்டுட்டு, ஒரு பாதி வெந்தவுடனே வெல்லத்தை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கி ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையான சத்தான பாரம்பரியம் மிக்க ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெடி. நீங்கள் பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இதில் போட்டு ஒரு சிம்மிட்டாக உப்பு போட்டால் வேகமாக வெந்துடும். ரொம்ப வேணாம், இந்த சின்ன துவாரத்து வழியாக கொஞ்சம் போட்டுப்போம். இந்த நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது பாதி வெந்த காட்டி இதில் வந்து வெல்லம் பொடிச்சதை போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. பாருங்கள், ஈஸியாக நசுக்க வரல, லைட்டாக நசுக்க வந்தவுடனே வெல்லம் போட்டு பாதி வெந்துருச்சுங்க. நம்ம வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெல்லம் அதிகமாக வேணும் எல்லா பொருள் ஸ்வீட்டுக்குமே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. மெலுக்காக கலர்னா போதும். வெல்லத்தோடு நல்லா சேர்த்து வேகணும். அது வரலையும் க்ளீனாக மூடி வச்சுருங்க. சிம்லையே வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் மூடி எடுத்துகிட்டு ஏலக்காய் போட்டுடுறேங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போதே, தண்ணி பதத்தில் இருக்கும்போதே ஏலக்காய் போட்டால் தான் சீராக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு நசுங்கு பதத்துக்கு வந்தவுடனே இதில் வந்து அந்த இது இழுப்பக்கரண்டி போட்டிங்கன்னா, தட் இஸ் கறி கரண்டி போட்டிங்கன்னா அது அப்படியே நசுங்கிடும். ஸோ இது மாதிரி இழுப்பக்கரண்டியால் அப்படியே மைல்டாக திருப்பி விட்டாலே போதும். அந்த ஷேப் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பதம் வந்தவுடனே இந்த கொஞ்சம் நெய் விட்டுருங்க. விட்டுட்டு அது நல்லா ஒரு பாதி ஆறினவுடனே சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ வடைக்கு அங்கே பருப்பு வந்து ஊறிடுச்சுங்க. வாழைப்பூ வடிகட்டி வச்சுருக்கேன், மோரில் நறுக்கி போட்டது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுப்போம். லைட்டாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த பருப்பு கலவை, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, கருவேப்பிலை, வாழைப்பூ வடைங்கிறதுனால தயவுசெய்து கொத்தமல்லி போட்டுறாதீங்க, டேஸ்ட்டுக்கு எடுத்துரும். பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, நல்லா குறைன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். டீட்டெயில்டு ரெசிபி வந்து எல்லா இதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை அரைச்சதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. வாழைப்பூ வெந்ததை பிழிஞ்சு போட்டு கலந்து தட்ட வேண்டிதான். இன்னொரு க்ளூ, வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. வாழைப்பூ வெந்த உடனே அதை வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். நான் டேஸ்ட் பண்ணேன், கசக்கலை. இந்த கண்ட்ரியில் வந்து வாழைப்பூ கசக்கும் சில சமயம். அப்புறம் அந்த உசிலி வீணாக போயிடும், இந்த பருப்பு உசிலியோ வடையோ. ஸோ அப்படி இல்லை, அப்படி அது கசந்துச்சுன்னா நிறையா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து வெங்காயம் அதில் போட்டு கலந்து வடை தட்டிக்கலாம். வடைக்கு அரைச்ச எண்ணெய் அந்த தண்ணியே இருக்குது, அதுலேயே தொட்டி இது குட்டி குட்டி மசால் வடை டைப்பில் தட்டி எடுக்க வேண்டியதான். இன்னொரு க்ளூ, இப்போ வந்து நம்ம வீட்டில் ஸ்நாக் டயத்துக்கு தான் வடை போடுறோம் அப்படின்னா, இதுமாதிரி குட்டி குட்டியாக பட்டனாக தட்டினீங்கன்னா பசங்க மீதி வச்சா கூட மறுநாள் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம், ஊர்லேருந்து நம்ம பாரம்பரிய ஐட்டம். இதை சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு அவங்க மொபைல் எடுக்கணும், டிவி பார்க்கணும், அப்புறம் அதை வச்சுட்டே சாப்பிடும்போது நீங்கள் சாஸ் போட்டு இதை சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்த அப்புறம் பார்க்கலாம். நல்லா நிதானமாக மெல்லிஸ்தீயில் 2 பக்கம் திருப்பி போடுங்க. நம்ம வாழைப்பூ வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் முன்னமே எடுத்துடலாம். நம்ம செவந்த உடனே வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாங்க வடையை. இன்னொரு க்ளூ, இப்போ வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க, உங்கள் மாமியார் ஃபேமஸான வக்கீலாக இருக்காங்க, இல்லை டாக்டராக இருக்காங்க, இல்லை அம்மா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் பின்னாடியே நீங்கள் வடையும் எண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னு கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு
இப்போ சில சமயத்தில் பெரியவங்களே சின்ன பிள்ளைங்களாக மாறிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் பர்னரில் இருக்கிற எண்ணெயோ சுடு தண்ணியோ என்ன சூடாக இருக்கோ எடுத்து பேக்கில் போட்டுருங்க. நான் இப்போ டீ சர்வ் பண்ணிவிட்டு வடையோடு அப்புறம் தான் செகண்ட் பேட்ச் போட போகிறேன். ஸோ இதை சிம்மில் வச்சுட்டு பின்னாடி வைங்க. கட்டாயமாக உங்களுக்கும் சேஃப், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேஃப், குழந்தைங்களுக்கும் சேஃப். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்படி ஒரு கேர்ஃபுல்லாக வாட்ச் டாக் மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதோட நம்ம இந்த மொறு வாழைப்பூ வடையோட சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டுக்கும் சூடான டீயும் சர்வ் பண்ண போகிறோம், மசாலா டீயும். ப்ளீஸ் கம், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் கிச்சன். இதோட சூப் வந்து செகண்ட் வீடியோவில் வரும். நான் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். வாழைப்பூ வடைக்கான ஒரு டீட்டெயில்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரெசிபிக்கு சக்கரவள்ளி கிழங்கு பண்ணுறதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.